சாமி இந்த சீர்காழியில் போய் வந்து உங்களை ஒரு தடவை பார்த்து கும்பிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்களேன். எல்லாம் பார்த்து பார்த்து அவ்வளோ ஒவ்வொன்றும் அழுகுறாங்க, விழுகிறாங்க, தொழுகையர், அழுகையர், துவழ்கையர், எவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாமி தினந்தோறும் போய் உன்னை கும்பிட்டு ஆனந்தத்தோடு இருக்கிறாங்களே, எனக்கு ஒரே ஒரு நாள், யார் திருமால், அவருக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் கொடுக்கணும். பிரம்மா இவங்க 2 பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் கொடுக்கணும். எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லாம் லீவு போட்டு போனால் எப்படிப்பா ஆகிறது? ஆஃபீஸ் என்ன ஆகிறது? நீ இன்னைக்கு போ, நீ இன்னைக்கு போனால் ஆளுக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தார். இந்த தல புராணத்தை படிக்கிறப்ப நமக்கு தெரியும், இந்திரன் கொண்டு வந்து இந்த விமானத்தை இறக்கணும். திருவீலி மலைன்னு பார்க்குற விண்ணிலி விமானம் இந்த கோயிலுக்கு பேர். ஒவ்வொரு தலத்திலையும் பிரம்மா வழிபட்டதுனால பிரம்மபுரம், திருமால் வழிபட்டது திருமார்பேரு. இப்படி ஒவ்வொருத்தரும் வழிபட்டு இறைவன்ட்ட அருளை பெற்றதுனால அதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க பேரை ராமேஸ்வரம் இருக்குதா இல்லையா? அதனால் வான் வந்த தேவர்கள், சாமி ஒரே ஒரு நாள் உங்களை பார்த்து உங்களை தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேன் சரி, ஓரமாக நின்று போயிடுறேன், எனக்கு விஐபி தரிசனம்லாம் வேணாம். உங்களை வந்து நின்று உங்களுடைய அருமையான அந்த அருள் கோலத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன், எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் கிராண்ட் மீ ஒன் டே லீவ். சிவபெருமான் ஏன் தரமாட்டார்னா, அவங்க ஒரு நாள்னு கேட்டால் நம்ம நாளில் 365 நாள். திருமால் ஒரு நாள் லீவ் கேட்டார்னா நம்ம கணக்கில் இது எத்தனை நாள்? இங்கே வந்தார்னா ஒரு நாள் கேட்டு இங்கே வந்தார்னா 365 நாள் சீர்காழியில் இருக்கலாம். அங்கே ஒரு நாள், கீழே வந்தோடனே என்ன நாளிடும்? அதனால ஒரு நாள் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, சாமி ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ்னு கேட்டார். சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு அந்த தேவர்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி சிவபெருமான்கிட்ட பர்மிஷன் லீவ்லாம் வாங்கிட்டு அவனியில் வராங்க. பூமிக்கு வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சு, சாமி எப்படியாவது என்ன ஒரு ஈயா எறும்பா படைச்சிடு, எறும்பியூரில் வந்து உன்னை வழிபாடு செஞ்சு முத்தி பெற்ற மாதிரி என்ன ஒரு எறும்பாக படைச்சின்னா நானும் வந்து உன்னை வழிபாடு செய்து பசு புண்ணியத்தை விட பதிபுண்ணியத்தை சேர்த்து உங்கள்கிட்ட வந்துடுவனே, நீ திருமாலை வச்சு என்ன போகிற இப்படின்னு வந்து தனக்கு விமோசனம் வேணும்னு வந்து வழிபாடு செய்தனால வான் வந்த தேவர்கள்னு பாடுறார் மாணிக்க வாசகர். எதுக்கு வந்தாங்க அதுதானே முக்கியம். இப்போ நான் சொன்ன மாதிரி சிவபெருமானை வணங்குறதுக்கு தான் வந்தாங்க. எதுக்கு வணங்குறதுக்கு? முத்தி வேணும்னா